Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன். இது பேசிக்கலாக ரொம்ப ஒரு லுக் ஓரியன்ட் டியூட்டோரியல் கிடையாது, பட் ப்ராடக்ட் ஓரியன்ட் டியூட்டோரியல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் பண்ணாத கே-பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைவாக டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சில ப்ராடக்ட் இருக்குது, சில நியூ லான்ச்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன, எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் நான் எதுவும் உங்களுக்கு ஜென்யூனாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் எது எனக்கு பிடிக்கல அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்னுடைய Dermavive ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஜென்டிலான ஒரு கிளென்சர், ஒரு ஹைட்ரா கிளென்சர், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கிளென்சர். ஸோ இதை மார்னிங் அண்ட் நைட் டைம்ஸ் நான் யூஸ்வலாக வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக என்னுடைய ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணும்போது நான் இந்த ப்ராடக்ட்டே வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அடுத்தது நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகைன் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின் அழகாக மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஹைட்ரேட் மட்டும் பண்ணாமல் ரொம்ப நேரத்துக்கு உங்கள் மேக்கப்பையும் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இது வந்து நல்ல ஒரு டென்ஸான க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கும் இது மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். ஏன்னா யூஸ்வலாக நான் மறந்துடுவேன். இந்த லைட்ஸில் உட்கார்றது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கிறேன். கே-பியூட்டியிலேருந்து பஞ்சாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே வச்சிடலாம் அவங்க ரேஞ்சிலேருந்து. ஓரளவுக்கு என்கிட்ட வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுதான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் ட்ரை பண்ண போகிறேன். சிலது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது, அதனுடைய குட்டி ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன். சிலது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்டர். இது ஒரு ஆரஞ்சு கரெக்டர். ரொம்ப நாள் நான் வாங்காததுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஆரஞ்சு எஃபெக்ட் வந்து கொடுக்கல. அண்ட் எனக்கு தெரியல இப்போ எப்படி எனக்கு செட் ஆக போகுதுன்னு. ஆனாலும் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், அதாவது என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாஸ், வாயை சுற்றி கண்ணு கீழே அங்கெல்லாம் வந்து நான் போட்டுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னே தெரியாமல் முகம் ஃபுல்லாக கலர் அடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நல்லா பேப்பரில் க்ரையான் பென்சில் வச்சு கலர் பண்ணுற ஒரு எஃபெக்ட் வருது எனக்கு. கை வச்சு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியாவாக எனக்கு தெரியல. ஏன்னா இது ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நான்ஸ்டிக்கி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நான் முகத்தில் போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ அதனால் இப்படியே நான் வந்து லேயர் பண்ணி விட்டுக்க போகிறேன். மேபி ப்ரஷில் இது ஒர்க் ஆகலாம். let me try brush. ப்ரஷில் வந்து இந்த ப்ராடக்ட் ஒழுங்காக பிளெண்ட் பண்ணலாம். எனக்கு ப்ரஷ் பிடிக்காது என் முகத்தில் போடுறதுக்கு. ஸோ நான் வந்து ஸ்பஞ்ச் வச்சு பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கை வச்சே நான் வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஈவனாக. ஓகே, ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த கட்ரினாவோட ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் இது வந்து நான் பிக் பண்ணேன் ரீசெண்டாக. நான் எடுத்த ஷேட் வந்துட்டு டீப் 180Y. இது ஒரு நியூ வார்ம் அண்டர்டோன் ப்ராடக்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பம்பில் வருது. இதனுடைய ஃபுல் டெடிக்கேட்டட் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். நான் வெறும் ஸ்வாட்ச் தான் டெஸ்ட் பண்ணேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் முகத்தில் போடுறேன். 2 பம்ப் எடுத்திருக்கேன். எனக்கு என்னமோ தெரியல, ப்ரஷ்ஷு எனக்கு எவ்வளோ சாஃப்டான ப்ரஷ்ஷாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டே, இந்த மாதிரி ஸ்பஞ்சே போதும். இல்லைனா கையில் கூட அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஸ்பஞ்ச்லேயே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஷேட் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கவரேஜ் வந்துட்டு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான்ப்பா. என்ன கேட்டால் லைட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். சரி இருங்க, எதுக்கு ப்ரஷ்லேயும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ப்ரஷில் யூஸ் பண்ணாலும் மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். ஸோ இது வந்துட்டு யாருக்கு வந்து சூப்பராக செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணும்போதே தெரியுது. ஆல்ரெடி நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க ஸ்கின் ஆளுங்க ஏதோ ஒரு மைல்டு வாஷ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். நான் இங்கெல்லாம் போட்டு ஆரஞ்சே காணும். ஐயோ, எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆரஞ்சு கேரக்டரில் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாமலே இருந்தது. இப்பயும் எனக்கு வந்து அந்தளவுக்கு இது பிடிக்கல.
என் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஹை கவரேஜ் ப்ராடக்ட்ஸ் தான் கைஸ் செட் ஆகும், நல்லாயிருக்கும். எனக்கு ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் தான் வந்துட்டு கம்மியாக ப்ராடக்ட் போட்டாலும் டக்குன்னு வந்துட்டு வேலை முடியும். இந்த மாதிரி லைட்டான கவரேஜ் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு இப்போ இருக்க கண்டிஷனுக்கு செட் ஆகாது. மேபி என்னைக்காவது ஃப்யூச்சரில் வந்துட்டு சூப்பராக ஃப்ளாலஸாக ஆகுதுன்னா அன்றைக்கி வேணால் எனக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பிடிக்கும். பட் இப்போ வந்துட்டு நாட் மை திங். தெரியுதா, நான் ஈவனான கவரேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஆரஞ்சு லைன் இன்னும் வெளியில் தெரியுது. நான் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே ஆரஞ்சு வந்து கன்சீல் பண்ணலை. அப்புறம் இங்கே நெத்திலாமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாகவே இருக்குது. ஸோ நான் நிறைய ப்ராடக்ட் வந்து போட்டால் தான் வந்துட்டு அந்த ஈவன் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்னும் பட் நிறைய ப்ராடக்ட் போட்டோன்னா ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து லான்ச் பண்ணால் எனக்கு பிடிக்கும். எனக்கு யூஸ்வலாக கட்ரினாவோட மீதி நான் இப்போ இனிமேல் காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். இப்போ நான் வாங்கின இந்த 2 ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல, பார்ப்போம். பட் ஃபவுண்டேஷன் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ இப்போவே நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஐ எம் நாட் வெரி இம்ப்ரெஸ்ட். நான் ரிவ்யூ பார்த்தம்போதும் எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது இம்ப்ரெஸ்டாக இல்லை. எனக்கு தோணுச்சு ஓகே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. நான் வந்து இந்த மேவிலினோட 24 hour ஃபவுண்டேஷன், ஹுடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் விரும்புகிற ஒரு ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்துட்டு இது வந்து எந்த அளவுக்கு லாங் ரன்னுக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் ஒரு டெய்லி வேர் லைட்டான ஒரு கவரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஆப்ட் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இல்லை எனக்கு, ஆனால் நான் ஒரு 3 பம்ப் கிட்டே என் முகத்தில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வேறு ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு கன்சீல் அண்ட் ஹைலைட் அந்த வேலைலாம் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கவரேஜோட பேக்கோட கன்சீலர் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் இதில் கன்சீலர் பிக் பண்ணலை, ஏன்னா அதுவும் அந்த ஸ்டிக் க்ரீம் வேரியண்ட்டில் தான் இருந்தது. இல்லை கன்சீலரே ஆக்சுவலாக இல்லை, கான்டோர் ப்ராடக்ட் தான் இருந்தது. கான்டோர் நான் ஜென்ரலாகவே யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ அது எனக்கு அவசியமாக படல. ஆனால் கான்டோர் ப்ராடக்ட் நான் கேட்ட வரைக்கும் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ கான்டோர் ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் என்ன சொல்லுவேன்னா, இது கண்டிப்பாக ஃபினிஷ் நல்லா இருக்குது. கவரேஜ் எனக்கு பத்தலை, லைட் டு மீடியம் கவரேஜ் தான். ஸோ ஆல்ரெடி ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு லைட் வாஷ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வேணும், இல்லை பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். பட் ஆல்ரெடி ஃப்ளாஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஃப்ளாஸ் எல்லாம் மறைக்கணும் அப்படின்றவங்களுக்கு, அதாவது பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து கை கொடுக்காது. அண்ட் ஆல்சோ நான் ஆரஞ்ச் கரெக்டர் பற்றியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஏன்னா பட்ஜ் ஆகுது, ஸ்பஞ்சில் பண்ணாலும் ரிமூவ் ஆகுது, ஃபவுண்டேஷன் மேலே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகலை. மேபி நான் இந்த கன்சீலர் வந்துட்டு நான் உங்களுக்கு வேறு ஃபவுண்டேஷன் காம்பினேஷன்ஸ் இல்லைனா வேறு கன்சீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோட அப்கமிங் டியூட்டோரியல்ஸ் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஒர்க், அதாவது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துடலாம் kaybeauty by Katrinaலேருந்து. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர்ஸ் வந்து நான் ஒரு 3 ஷேட் வந்து இங்கே வச்சுருக்கேன். 2 வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது என்னென்னா பீக்கன் அண்ட் கேரமல் ரொம்ப டார்க்காக வந்துருச்சு. பீக்கன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தது. அடுத்து நான் ஆலிவ் எடுத்தேன், என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் ஒரு லைட்டர் ஷேடாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த லைட்டர் ஷேட் நீங்கள் இத்தனை ஷேட் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ளாலெஸ் நல்ல அழகான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வச்சுக்கலன்னா பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் ஆலிவ் எடுத்துக்கிறேன். இப்போது ஆலிவ் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸில் அண்டர் ஐ ஏரியா, நெத்தி மேலே எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு இதை போட்டு செட் பண்ணிக்க போகிறேன். இந்த பவுடர் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் கண்டிப்பாக சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா ஒரு பவுடர் வச்சு லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் பேக்கும் பண்ணலாம், செட்டும் பண்ணலாம். எனக்கு இந்த பவுடர் நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ளாஷ்பேக்ஸ் கொடுக்காது, ரொம்ப நேரத்துக்கு உங்கள் மேக்கப் வந்துட்டு மேட்டாக வச்சுக்க பார்த்துக்கும். ஆயிலி ஸ்கின் ஆளுங்க கண்டிப்பாக இந்த பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கேரமல் பவுடர் எடுத்துக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சி டின்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு வார்ம் டோன் டார்க் ஷேட். அண்ட் கண்டிப்பாக ஒரு NW50 இந்த ஷேட் ரேஞ்சில் இருக்கவங்க, அதாவது என்னை விட இன்னும் கொஞ்சம் டஸ்கியாக இருக்கவங்க, நல்லா டீப்பர் சாக்லேட் ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷேட் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது பவுடர்ஸில். காம்பேக்ட் பவுடர்ஸ்லையும் சரி, லூஸ் பவுடர்ஸ்லையும் சரி. நான் லூஸ் பவுடரில் இந்த ஷேட் வந்து எடுத்துருந்தேன், கேரமல். அப்படி ஐயோ இதில் எடுத்துட்டேன், கேரமல் எடுத்துருந்தேன். இது வந்து நான் என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து இந்த ப்ரான்சிங்க்கு இல்லைனா இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். தெரியாமல் நான் ஸ்பஞ்சிலே எடுத்துட்டேன். யூஸ்வலாக பவுடர் ப்ரஷில் தான் எடுப்பேன்.
என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஸ்கின் ஆகிட்டுருக்கு. ட்ரை கிடையாது, ஆயிலி ஸ்கின் ஃபேஸ்லேருந்து வெளில வந்துட்டுருக்கு. நான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்கேன். ஸோ மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. என்னோடய ஸ்கின்னே நிறைய டைமில் வந்து என்னால் நம்ப முடியல. அந்த கதையை நான் அப்புறம் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ அது கிடையாது. இப்போ நம்ம இந்த மேக்கப் முடிப்போம். லூஸ் பவுடர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இந்த காம்பாக்ட் பவுடர் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ கaybeauty கaybeautyலேருந்து நான் இந்த காம்பாக்ட் பவுடரும் வந்து பிக் பண்ணியிருந்தேன். டேன் ஷேட் வந்து எடுத்திருந்தேன். ஒரு மிரரோடு இருக்குது. இது எனக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக வந்து கிடையாது. ஸோ என்னுடைய முகத்தில் இந்த அண்டர் ஐ செட்டிங், அதுக்கப்புறம் அந்த டீ ஜோன் ஏரியா இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நான் ஸ்பஞ்ச் வச்சே நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டர் ஷேட் தான், ஆனால் யூல் சி. இந்த காம்பேக்ட் நான் தனியாக வேறு லூஸ் பவுடர் இல்லாமலும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்னை மேட்டிஃபைடாக பார்த்துக்குது. ஷேட் வந்துட்டு டவுன் ஆக மாட்டேங்குது, அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு க்ளோஸ் மேட்ச் மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் செட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ பார்க்க கொஞ்சம் மேட்டிஃபைடாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் இது வந்து செட் ஆகும். மீன்வைல் நம்ம வந்து நம்மளோட ஐப்ரோஸ், ஐ மேக்கப் இதெல்லாம் வந்து முடிக்க போகிறோம். ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பென்சில் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன், வால்நட் அப்படின்ற ஷேட். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே வந்துட்டு ஐப்ரோ பென்சில்ஸ் அந்த அளவுக்கு ஒரு செட் ஆகிற மாதிரியான, பிடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. பட் இது வந்துட்டு என்னோட ஐப்ரோஸில் ஒர்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேஜிக், அப்படியே பயங்கரமாக வந்துட்டு பிக்மெண்ட் கொடுக்குது. அழகாக வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுது. ஸோ நான் இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வால்நட். ஐப்ரோ பென்சில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும், திக்காக பிடிச்சிக்கும், வேக்ஸியாக இருக்கும்ல. இது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு பவுடர் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. பேர்லி உங்கள் ஸ்கின்ல தொடுற மாதிரி இருக்குது. இது தொடுதா தொடலையான, ஆனால் பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துருது. அதுதான் என்னால் வந்து இப்போ வரைக்கும் இவங்க ஃபார்முலேஷனில் வந்துட்டு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னுடைய பர்சனல் ஃபேவரட். அடுத்தது நான் ஒரு ஐஷேடோ ஸ்டிக் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னுடைய பழைய பைஸ் தான், பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் ஷார்ப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ்லேயே வந்து காமிச்சிருப்பேன். இது வந்து பாப்டோ இல்லை ஃபார்ச்சூன் அப்படின்ற ஷேட். இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரான்சி கோல்ட் ப்ரௌனிஷ் ஷேட். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐலிட்ஸில் வந்துட்டு அந்த லைன்ஸில் வந்து ஃபார்ம் ஆகாது. எனக்கு ஆயிலி ஐலிட்ஸ் தான், ஸோ அதில் வந்து ஃபார்ம் ஆகாது அண்ட் ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ இதை நான் என்னுடைய லிட்ஸில் சும்மா எப்படி ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். நான் மேட் ஷேட்ஸ் எதுவும் வந்து பிக் பண்ணல. பட் நான் மேட் ஐஷேடோ ஸ்டிக்ஸ் வந்துட்டு பிக் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அந்த ஃபார்முலேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா கொஞ்சம் இதெல்லாமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ நானும் யோசித்தேன், நான் வந்துட்டு குயிக்காக என்னுடைய ஐஷேடோ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு crayon பென்சில் எடுப்பேனா இல்லைனா ஐஷேடோ பேலட் எடுப்பேனான்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு பேலட் தான் எடுப்பேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பிக் பண்ணலை, இதோடய வந்து நிறுத்திக்கிட்டேன். இது இப்போதைக்கு போதும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐலைனர். இன்னொரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஃப்ரம் kaybeauty. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய லிட்ஸில் வந்துட்டு இருக்கும். அந்த உறிஞ்சு போகாது, மேலே போய் ஒட்டிக்காது. நல்லா இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷன், ரொம்ப மேட் கிடையாது, கொஞ்சம் செமி மேட் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லிக்விட் லைனர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதனுடைய டிப் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக உங்களுக்கு விங் லைனரெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு டிப் தான். இதை வச்சு நான் ஒரு மீடியம் சைஸ் விங் லைனர் போட்டுக்க போகிறேன். அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிற ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக நீங்கள் வந்து ஒரு காஜல் லவர் அப்படின்னா இந்த kaybeautyயோட காஜல் பென்சில் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். என்னோட பர்சனல் ஃபேவரட், பர்சனல் ரெக்கமெண்டேஷன். ரொம்ப 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 லாங் லாஸ்டிங், நல்லா ஹை அண்ட் காஜல் பென்சில்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா இன்டென்ஸ் பிளாக்காகவும் இருக்கும், ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், டியர் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட்ஸ் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம கர்ல் பண்ணிக்க போகிறோம் நம்ம லேஷஸை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த kaybeautyயோட மஸ்காரா.
சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து மேப்ளினுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸில் இருந்து தான் வந்துட்டு மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மஸ்காரா அதில் வந்திருக்கு. செம்ம லாங்காகவும் காமிக்குது, விஸ்பியாகவும் காமிக்குது, டென்ஸாகவும் காமிக்குது, திக்காக நல்லா பயங்கரமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. நான் இப்போ உங்களுக்கு இது மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். லவ் இட். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆகணும். உங்களுக்கு மஸ்காரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபர் டைமில் பிக் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, பட் வர்த் இட். ஓகே, ஐஷேடோவை கொஞ்சமாக எடுத்து என்னோட இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ண போகிறேன். ப்ளஷ்க்கு நான் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளஷ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். நான் எடுத்த ஷேட் வந்துட்டு பிக்கிள்டு பிங்க். ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் ப்ளஷ். அண்ட் அகைன் நல்லா இருக்குது. நான் இதையும் வந்து ஸ்பஞ்சிலே போட்டுக்கிறேனே. நல்ல ஒரு மேட் சூப்பர் பிக்மெண்டட் ப்ளஷ். அண்ட் இது வந்துட்டு அந்த ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்காது. சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஒரு ஷைனே இல்லாத மாதிரியான மேட் ப்ளஷஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்மெண்டட் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை எடுத்து என்னுடைய சிக்ஸில் நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் வந்து பிக் பண்ணலை, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா பெக்கா லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு பெக்காலேருந்து ஒரு 3 ஹைலைட்டிங் ஷேட்ஸ் வந்து பொறுக்கினேன். ஸோ ஓவராக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஹைலைட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லீஸ்ட்டாக வந்துட்டு காலியாகிறது அண்ட் லாஸ்ட்டாக காலியாகிறதும். லீஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக காலியாகுது. ஏன்னா லிட்ரலாக அதில் வந்து கொஞ்சோண்டு தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் எனக்கு ஹைலைட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் நிறைய வாங்க மாட்டேன். பட் பெக்கா வந்துட்டு எனக்கு கிட்டில் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு நிறையா வந்து அள்ளிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நான் நினச்சேன், சரி எதுக்கு நிறையா ஹைலைட்டர்ஸ் பொறுக்கிட்டே இருப்பானே, அதனால நம்ம kaybeauty பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் எப்பயாவது kaybeautyலேருந்து ஹைலைட்டர் வாங்கினேன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகைன் அது நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ நான் கண்டிப்பாக பிக் பண்ணேன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் என்னோட ஒரு ஃபேவரட் காம்போ. லிப் க்ரையானுமே நான் வந்து இந்த வாட்டி வேறு ஒரு கலர் பிக் பண்ணலான்னு பார்த்தேன். நான் பார்த்த கலர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு வேறு எந்த கலரும் வேணும்னு தோணலை. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். அதே காம்பினேஷன் தான். ஒன்று லிப் லைனர் ஃபேம், அப்புறம் லிப்ஸ்டிக் வந்து பேப்டு. இதுதான் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ வித் தேட் நம்ம இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா kaybeauty ப்ராடக்ட்ஸோட குட்டி ரிவ்யூ அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு வீடியோவுக்கு இவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். கொஞ்சம் நான் சத்தமாக பேச போகிறேன். 37 தானே ஆகுது. மோனிஷா கொஞ்சம் காஃபி கேட்போமா? தூங்கி எழுந்துட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ரொட்டீன் நான் வந்து மறுபடியும் மாற்றிட்டேன். eyeshadow.